ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்க போது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அப்ரெண்டிஸ் இன் கனரா பேங்க் பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ரிப்போர்ட்டிங் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, ஸ்டாஃப் எல்லாம் எப்படி என்ன ட்ரீட் பண்ணாங்க, என்னென்ன ஒர்க் எல்லாம் எனக்கு அவங்க அசைன் பண்ணாங்க, அண்ட் நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், கஸ்டமர்ஸ் பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா இல்லையா, ரிப்போர்ட்டிங் ஃபார்மாலிட்டிஸ் எப்போ முடிஞ்சிச்சு, பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஒர்க் என்ன ஹெல்ப் பண்ணுது, டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா இல்லையா, நிறைய பேர் எப்போ ஃபெப் 9 டிவி முடிச்சவங்களுக்கு ஜாயினிங் கால் வரும்னு கேட்டிங்க. அண்ட் நாப்ஸ் போர்ட்டலில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அட்டண்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுவாங்க, எப்போ நம்ம அட்டண்டன்ஸ் பற்றி அவங்க கிட்ட கேட்கணும், ஸ்டைஃபன் நம்மளுக்கு எப்படி வரும், எந்த டேட்டில் வரும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவே போதுமானது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஃபர்ஸ்ட் டே ரிப்போர்ட்டிங் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ அவங்க நம்மளுக்கு மெயில் கால் லெட்டர் அனுப்புனாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து டைமுக்கு ஒரு 10 நிமிட்ஸ் பிஃபோராகவே நாங்கள் போயிட்டேன். நான் அப்போ போகும்போதோ மேனேஜர் மேம் உள்ள சீக்கிரமாக வந்திருந்தாங்க. ஸோ நான் உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு மேம் கிட்ட, ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்டுட்டு, நான் மேனேஜர் மேம் பார்க்கணும், நான் அப்ரெண்டிஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம். மேம் உள்ள தான் இருக்காங்க, போய் பாருங்கன்னு அவங்க சொன்னோன்னே நானும் மேம் கிட்ட போயிட்டு, மேம் நான் அப்ரெண்டிஸ்க்காக வந்திருக்கேன் மேம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் என்னோட கால் லெட்டரோ என்னோட ஆதார் பேன் இதோட ஜெராக்ஸ் மட்டுமே நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அவங்க கேட்கறது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக நான் வந்து இருக்குது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன். ஸோ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி என்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் அண்ட் பேன் கார்டோட ஜெராக்ஸ் வச்சிருந்தேன், ஒரிஜினல் வச்சிருந்தேன். வேறு எந்த சர்டிஃபிகேட்டுமே என்கிட்ட இல்லை. மெடிக்கல் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே என்கிட்ட இல்லை. நான் அதுக்கான வேலிட் ரீசனுமே அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு வரலன்னு அவங்க கேட்டதுக்கு நான் வேலிடான ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையை தான் சொன்னேன், வேறு போயிலாம் நான் சொல்லலை. அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால என்னால் அதை ரெடி பண்ண முடியல மேம், அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே அதுக்கு ஓகே, எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு நான் ஒரு 2 days எனக்கு டைம் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு அவங்களுமே 2 days எனக்கு டைம் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஒரு ஆஃபீஸர் அங்கே இருந்தார். ஸோ அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, இவங்க இப்போ வந்திருக்காங்க, இவங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் சொல்லுங்கள், என்ன வேலை கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு அவங்க அசைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சாருமே எனக்கு அசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் கனரா பேங்க்கில். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணார். ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு கூட தான், நான் ஒரு பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அவர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன எப்படியெல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாரோ, ஸோ சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்க வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ என்கிட்ட என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாரோ அதே கொஷின்ஸை நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டே கேட்கணும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணார். எனக்கு ஓப்பன் பண்ணது வந்து சேலரி அக்கௌண்ட், ஸோ 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஆனாலுமே வந்து நான் என்ன டெபாசிட்டும் பண்ண சொன்னாங்க. ஜஸ்ட் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டெபாசிட்மே என்கிட்ட அப்போது ஃபர்ஸ்ட் டேவே இல்லை. ஸோ நான் வந்து அதுக்குமே நான் நாளைக்கு பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை ஃபுல்லாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அக்கௌண்ட் கிரியேட்டிங் ப்ராசஸில் யார் எந்தெந்த ஏஜில் வந்தால் யாருக்கு என்னென்ன அக்கௌண்ட்ன்றதை அவர் ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து டைரி கொண்டு போகல. ஸோ அவரே ஒரு டைரி எடுத்து எல்லாத்தையுமே அவரே எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை எழுதி கொடுத்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். என்னென்ன அக்கௌண்ட்டு, என்னென்ன யார் என்னென்ன கஸ்டமர், அவங்க ஏஜ், அவங்களோட ஒர்க் பிஸ்னஸை பொறுத்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள்னா அது சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த ப்ராசஸ் தான். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் இனிமேல் எனக்கு அவர் சொல்லி தரல. ஸோ எப்படி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்றது அது யாருன்னா வரும்போதும் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாரு. மற்றபடி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற அக்கௌண்ட்ஸ் இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் டேவே நான் ஒரு 2 பேர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். ஸோ செகண்ட் டே ஒருத்தருக்கு பண்ணேன். தேர்ட் டே நான் யாருக்குமே ஓப்பன் பண்ணல. ஆனால் 4th டேவும் 5th டேவும் நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். லாஸ்ட் நேற்று ஃப்ரைடேயில் வந்து நான் 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருந்துச்சு. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே தான். அதே சேம் டேயில் வந்து என்னன்னா வெறும் அக்கௌண்ட் ஓப்பனிங் மட்டும் கிடையாது. அந்த ஃபார்ம் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, கூட 2 யோஜனா வந்து சேர்த்து கொடுப்பாங்க, 2 ஸ்கீம் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்பவுமே அது எனக்குமே கொடுத்தாங்க. அந்த 2 ஸ்கீம் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ சேர்த்து கொடுப்பாங்கல்ல. ஸோ சேர்த்து கொடுத்து அந்த ப்ராசஸில் அவங்களை எங்கெங்கெல்லாம் அவங்கள ஃபில் பண்ண வைக்கணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து என்ன ஃபில் பண்ணணும், நாமினி எப்படி ஃபில் பண்ணணும், அண்ட் அட்ரஸ் எப்படி ஃபில் பண்ணணும், இதெல்லாமே அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களுக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க, அப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் சிக்னேச்சர் வைக்கணுமோ அங்கெல்லாம் சிக்னேச்சர் வச்சுட்டு அவங்ககிட்டயே அந்த ஃபார்மை திருப்பி கொடுத்து சார் கிட்ட போய் சீல் சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களுமே போய் வாங்கிட்டு வருவாங்க. சார் எனக்கு வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா டேப் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த டேபில் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணணும். சார் அது பண்ணி கொடுத்துருவாரு. OTP லாகின் தான் அது. அதை பண்ணி கொடுத்தோடனே நான் வந்து நம்பர் போட்டு OTP வாங்கி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க். அண்ட் அந்த டேலே வந்து எனக்கு இந்த நோ சேலரி கிரெடிட் அப்படின்னு ஒரு ஃபுல் பேஜ் ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னா இதெல்லாமே சேலரி அக்கௌண்ட். இந்த சேலரி அக்கௌண்ட்லாம் 3 months சேலரி வந்து கிரெடிட் ஆகலாமா, அப்படி இவங்களுக்கு இந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் கால் பண்ணி இப்போ இந்த சேலரி அக்கௌண்ட் 3 months சேலரி கிரெடிட் ஆகல, ஸோ இனிமேல் சேலரி கிரெடிட் ஆகுமா, இல்லை நாங்கள் சேவிங் ஜென்ரல் அக்கௌண்ட்டில் வந்து இதை நாங்கள் மாற்றட்டுமா அப்படின்னு கஸ்டமர் கிட்டே நீங்கள் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசுகிறேன். இது வரைக்குமே நான் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி யார்கிட்டையும் கால் பண்ணி பேசி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு இந்த மாதிரி கால் பண்ணி பேசுறது. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க. ஒரு சில பேர் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, ஒரு சில பேர் வேண்டா வெறுப்பாக பேசினாங்க, ஒரு சில பேர் நான் ஹலோ சொன்னோன்னையும் அவங்க கனரா பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 30 பேர்கிட்ட நான் கால் பண்ணேன். 30 பேர் மேலே இருக்கும் அந்த பேஜில். அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் கால் பண்ணி நான் வந்து நாங்கள் கனரா பேங்க்லேருந்து பேசுகிறோம் மேம், உங்களோட சேலரி அக்கௌண்ட்டில் வந்து 3 months கிரெடிட் ஆகல சேலரி, ஸோ எப்படி மேம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ATM கார்டு இஷ்யூவிங் வந்து என்ன பண்ண சொன்னாங்க. புது டெபிட் கார்ட்ஸ் 2 months இல்லைனா அந்த டெபிட் கார்டு வந்து நம்ம வீட்டுக்கே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா போஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டில் வந்துமே அது ரிட்டன் ஆயிடும். எங்கே ரிட்டன் ஆகும்னா அதே பிரான்ச்சுக்கே ரிட்டன் ஆயிடும். எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த சேம் பிரான்ச்சுக்கு ரிட்டன் ஆகிட்டோம்.
அந்த பிரான்ச்சில் அந்த ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாங்க. நம்ம போய் கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ண சொன்னாங்க. ஒரு புக், ஒரு டைரி மாதிரி கொடுத்தாங்க. இதில் சிக்னேச்சர் இன்வர்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த கஸ்டமரோட நேம் எழுதிட்டு சைன் வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறமா என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து நான் கைட் பண்ணேன். அந்த சில சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதே ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு. ஸோ இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க. அவங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்காக ஃபார்ம் வந்து எங்கெல்லாம் ஃபில் பண்ணணும், என்னென்ன அவங்களுக்கு ஸ்பெல்லிங்லாம் தெரியாது. அவங்க ஸ்பெல்லிங்லாம் எழுதி அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்டுட்டேன். இது ஒரு விஷயம் பண்ணேன். ஃபார்ம் ஃபில்லிங்க்கு மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கனரா பேங்க் AI1 அப்படின்னு ஒரு ஆப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆப் வந்து ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அந்த சார் ஜுவல் அப்ரைசர் வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும்னு நான் ஈஸியாக ஓப்பன் பண்ணேன். டெபிட் கார்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். நான் என்ன பண்ணேன், ஆதார் நம்பர் வச்சுமே ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் மேம் கிட்ட கேட்டு ஆக்டிவேஷன் கோட் வச்சு ஓப்பன் பண்ணலாம். மேம் கிட்ட அவங்க நான் அந்த ஆக்டிவேஷன் கோட் ஆக்டிவேட் பண்ணுவேன், நீ பண்ணி கூட நான் ஆக்டிவேஷன் கோட் சொல்கிறேன், நீ அதை ப்ராசஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நானுமே அவங்க சொன்னதை கேட்டு அவங்களுக்கு பின் செட் பண்ணுறதுலேருந்து அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஓடிபிலேருந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து இது பண்ணேன். இந்த AI1 ஆப் மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு டிஜிட்டல் ரூபே கனரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன ஒர்க் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்ராவல் ஸ்லிப் எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை இஷ்யூ பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. வித்ராவல் ஸ்லிப் வந்து இந்த மாதிரி சீல் இருக்கிற ஸ்லிப் தான் நீங்கள் இஷ்யூ பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் சீல் இருந்துச்சு, எல்லா இதுலையுமே சீல் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் யார் கேட்குறாங்களோ இஷ்யூ பண்ணுங்க. அப்புறமா இன்னொரு ஒர்க் வந்து அசைன் பண்ணாங்க. என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஸ்டமர் கைடன்ஸ் நீங்கள் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேனேஜர் பக்கத்துலேயே நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வருவாங்கன்னா எல்லா கவுண்டர்லையுமே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ யார் கவுண்டரில் க்ரௌட் கம்மியாக இருக்கும் அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கவுண்டரில் சார் என்ன ஒர்க் பண்ணுறாருன்றது சொன்னாங்க. செகண்ட் கவுண்டரில் சார் மேம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டரில் தான் சார் வந்து மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவார். மேமும் சார் வந்து கோல்டு லோன் சம்மந்தப்பட்டது, கோல்டு சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்களோ, என்ன இஷ்யூ சொல்கிறாங்களோ அவங்க வந்து கரெக்டான கவுண்டருக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களை வந்து கைட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் எடுக்க தான் வந்தாங்க. மேம் எனக்கு வந்து பார்கோட் ஒர்க் ஆகல, எனக்கு பேலன்ஸ் செக் பண்ணணும், எனக்கு வந்து டெபாசிட் பண்ணணும், வரும்போது கோல்டுக்கு வந்து நான் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கேன், எங்கே போகணும் அப்படின்னு கேட்டு நான் அந்த கவுண்டர் வந்து நான் கரெக்டாக சொல்லுவேன். அவங்க கரெக்டாக போய் கவுண்டரில் வந்து நின்றுவாங்க. ஸோ இது ஒரு கைடன்ஸ் ஒர்க் பண்ணேன். அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண சொன்னாங்க. ஸோ டேட்டா என்ட்ரி மீன்ஸ் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல் அப்ரைசர் வேலை பண்ணுறாங்க இல்லையா, ஜுவல் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா சில பேர் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடமானம் வைக்கிறாங்க, அதை திருப்பி எடுக்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இல்லையா, இதை வந்து பேங்க்குள்ளேயே ரீசெக் பண்ணுவாங்க. அதாவது அந்த கோல்டோட மதிப்பு, அந்த கோல்டோட கிராம் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு ரீசெக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசெக் ஒர்க் தான் நான் பண்ணேன். ஜஸ்ட் அதை என்ட்ரி பண்ணி விடுவோம். சில பேர் வந்து அவங்களோட ஜுவல் வந்து இனிமேல் பேங்க்கில் தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. சில பேர் வந்து க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த க்ளோசிங் அக்கௌண்ட் பார்த்து நான் அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு போட்டு சேவ் பண்ணுவேன். சில பேருக்கு கண்டினியூ போட்டு சேவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க்குமே நான் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் செக்கில் வந்து ஒரு மேம் இருக்காங்க. அவங்க வந்து செக் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்துலேயே நான் உட்கார வச்சு செக்குக்கெல்லாம் இந்த கோட், இந்த கோடு அழியாமல், இந்த நம்பர் அழியாமல் நீங்கள் வந்து சீல் போடுங்க, நம்ம கனரா பேங்க் கூட சீல் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செக்குக்கும் நான் வந்து சீல் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த ஒரு ஒர்க் கோட் பண்ணேன். வந்து என்னோட ஜுவல் அப்ரைசர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார் இந்த ஒர்க்கை, அவர் அசைன் பண்ணார். என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜிபேலேருந்து 11 ருபீஸாக அனுப்பணும், இந்த அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணி 11 ருபீஸாக அனுப்பணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நானுமே அந்த ஒர்க் வந்து பண்ணேன். தேர்ட் டேவே எனக்கு வந்து செக் புக் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் புக்கோட பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் செக் புக் கேட்டு வந்தாங்க. நான் அதை வந்து அவங்களோட நேம் அண்ட் நிறைய பேர் ஒரே நேம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் செக் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த ஒர்க் ஒன்று பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிடெக்டிங் ப்ரீமியம். மீன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் மட்டும் இல்லை, கூட 2 ஸ்கீம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இந்த ஸ்கீம் வந்து ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இந்த 2 ஸ்கீம் வந்து ஒரு ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க. ஸோ அந்த சிஸ்டம், இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க. அந்த சிஸ்டமோட பாஸ்வேர்டு எனக்கு சொல்லிட்டாங்க. அண்ட் கேனெட் அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு பயோமெட்ரிக் அவங்களே லாகின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம டேட்டா என்ட்ரி என்டர் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ப்ராசஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சுரக்ஷா பீமா யோஜனா இதில் வந்து மணி வந்து டிடெக்ட் பண்ணணும், அதை ப்ரீமியம் டிடெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்குமே ஒரு சாரோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ ஞாபகம் வச்சுட்டு இந்த ப்ரீமியம் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கஸ்டமரோட ஐடி கொடுத்து இவங்க 2 பேருக்குமே வந்து ப்ரீமியம் டிடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு அவங்க அக்கௌண்ட்லேருந்து ப்ரீமியம் வந்து டிடெக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானுமே ப்ரீமியம் வந்து டிடெக்ட் பண்ணேன். ஸோ எனக்குமே வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் 1000 ருபீஸ் தான் டெபாசிட் பண்ணேன். நான் என்கிட்ட இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க, ஜஸ்ட் 700 தான் இருக்கு. அப்போ அந்த 300 கிட்ட வந்து அவங்க 250 கிட்ட வந்து எடுத்துருக்காங்க இல்லையா, டிடெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ சேம் ப்ராசஸ் தான் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த ஆப்லேயே வந்து டிஸ்பிளே ஆகும்ல. இது வந்து நேற்று ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா, SAS லாகின் அப்படின்னு சொன்னாங்க. SAS லாகின் பண்ணிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு NFO நேற்று தான் அது வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க் பண்ண சொன்னாங்க. அவங்க சொல்கிற ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் வேகமாக சொல்கிறாங்க, அந்த ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஓகே சார், புரியுது சார் அப்படின்னு தான் சொன்னேன். இருந்தாலும் அது அவங்களுக்கே கொஞ்சம் அது கிளியர் ஆகலை. மீன்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் ஏதோ எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் இனிமேல் கொடுக்கல. ஸோ மண்டே வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேமும் சொல்லிட்டாங்க, சாருமே சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வேகமாக தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் இருக்கும், வேகமாக தான் போவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, கான்சன்ட்ரேஷனோட கவனிங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயும் செதற விடாமல் அதில் மட்டுமே கவனிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஒர்க்கை வந்து அவங்க சொல்லி தரதை கவனிங்க. அப்படி புரியலனா கூட ஒரு 2 வாட்டி கூட கேட்கலாம், தப்பில்லை. 2 வாட்டி கூட கேட்டு அதுலேருந்து எரர் வராமல் நீங்கள் பண்ணணும். அதுதான் முக்கியம். எரர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம திட்டத்துக்கு கூட நிறைய வாய்ப்பு. ஸோ எரர் இல்லாமல் வந்து பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அவங்க கிட்ட ஒரு 2 வாட்டி கேட்டால் கூட தப்பில்லை. இப்போ மண்டே எனக்கு சொல்லி தரும்போது புரியல சார், இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்க சார் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் தப்பாக பண்ணி கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். கரெக்டாக பண்ணணும்னா ஒரு வாட்டி சொல்கிறதுல தப்பு கிடையாது.